ஹாய், வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு வந்து எப்பயுமே மங்களகரமாக இருந்தது அப்படின்னா எப்பயுமே நல்லது. அதுக்காக தான் இப்போ உருளி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வைக்கிறனால கண் திஷ்டி, அதாவது கண் பார்வைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இருக்காது. அதுக்காக தான் இந்த உருளி வந்து வைக்கிறது. இது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது இந்த உருளி அப்படின்றது. இப்போ பெரிய பெரிய கடைகள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருளி வந்து அழகாக மலரெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த வாசல் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த கண் பார்வை கண் திஷ்டி அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லாரோட வீட்லேயுமே இந்த இது வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு வாசலில் நிலைவாசல் முன்னாடி, அப்படி இல்லையா ஹாலில் கூட நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு மங்களகரமானது. இது பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயுமே இதை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே அதுக்கான இது வந்து தெரியும். இதுக்கு வந்து நேர்மறை ஆற்றல்களை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குது இந்த உருளிக்கு வந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம வீடை எந்த அளவுக்கு நம்ம மங்களகரமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினச்சாலும் நம்ம வீட்டில் வந்து நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாசல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் அந்த நிலைவாசலை வந்து ரொம்பவே மங்களகரமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே இதுதான் நுழைவு வாயில் எந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் டெய்லியுமே பெண்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனேயுமே கூட்டி தொளிச்சு கோலம் போடணும். அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம வெறும் தண்ணியாக தெளிக்கிறத விட நான் நிறையா பதிவில் வந்து உங்களுக்கு இதை வந்து அடிக்கடி நான் சொல்லிகிட்ருக்கேன். வாசல் தெளிக்கும் போது வெறும் தண்ணியாக தெளிக்கிறத விட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வாசல் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கிராமங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாணம் வச்சு வாசல் தெளிப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது, அது ரொம்ப நல்லது. நம்ம வந்து சாணம் போட்டாலாம் தெளிக்க முடியாது. நிறையா பேர் அப்பார்ட்மெண்ட்டு மாடியில் இருக்கவங்கெல்லாம் வந்து தண்ணி மட்டும்தான் தெளிக்க முடியும். அதனால் கொஞ்சம் மஞ்சள் கலந்து நம்ம வாசல் வந்து தெளிச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ ஒரு நல்லது. அதே மாதிரி பூஜை ரூமை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்து பூஜை ரூமை வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் சாயந்தரம் 2 நேரமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லது. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா விளக்கெரியும் வீடு வீணாகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கு எரிஞ்சது அப்படின்னா அது வந்து எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருக்காது. எப்பயுமே நம்ம வீடு வந்து பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும். நம்மளுக்கே அதுக்கான ஒரு இது வந்து தெரியும். நம்ம மைண்ட் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். நம்ம வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கே யார் வந்தாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. வாசனையாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம லேடிஸ் வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை செய்யவே முடியாது. சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்ல வரேன், சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்து ஒரு ஓரமாக ஒரு வாரத்துக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலைகளை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடு எப்பயுமே மங்களகரமாக இருக்கும். அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு காலையில் சாயந்தரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 நேரமே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும். அதே மாதிரி நம்ம என்ன நினச்சி வேண்டுனாலும் அதை வந்து நம்மளுக்கு வந்து சாமி வந்து கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது நம்மளுக்குள்ளே வேணும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஒரு நாளைக்கு எவ்வளவோ நம்ம டைம் எதுக்கோ வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது நம்ம சாமிக்காக வந்து ரொம்ப வேணாம். ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். நம்ம ஒரு தீக்குச்சியை பொருத்தி அந்த விளக்கேற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது. அந்த விளக்கை ஏற்றிட்டு சாமி படங்களை பார்த்து நம்ம குலதெய்வத்தை நினச்சி எப்பயுமே என் கூட நீ துணையாக இரு, என் குடும்பத்தில் வந்து நீ குடும்ப கஷ்டங்களை தீர்த்து என் கூடயே இரு அப்படின்னு வேண்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு மங்களகரமாக வீடை வச்சு நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செல்வம் சேரும். அதே மாதிரி மங்களகரமாகவும் இருக்கும். எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கும். அதனால் பூஜை ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், நம்ம வீடை எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமோ அது என்ன சொல்கிறது மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காது. அதனால் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், நம்பி செய்யுங்க. எதாக இருந்தாலும் அதுக்காக தான் சொல்ல வரேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.